அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி, அதாவது பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு அதாவது 3 மணி பிஎம் 3 மணி அளவில் கொடுக்கப்படக்கூடிய கேரளா லாட்டரி, அதாவது கேரளாவில் ஒரு கேமிங் இருக்குது, லாட்டரி கேமிங். அந்த கேமிங்கான ரிசல்ட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது ரிசல்ட்டில் ஆலோசனை பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 டிஜிட் ஆல் போர்டுன்னு கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். இதிலிருந்து பயன்பட்ட எண்களை என்ன நீங்கள் வெற்றி பெறணுன்ற நோக்கத்தில் தான் நம்ம இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராகவே கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா முந்தைய ரிசல்ட்டு என்ன கொடுக்குறோமோ அதை கொஞ்சம் ரிவ்யூ பார்ப்போம். தப்பாக கொடுக்குறோமா சரியாக கொடுப்போமா, அப்போ நீங்கள் இதிலேருந்து எப்படி நம்பர் எடுத்துக்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அமையும். அதுக்காக தான் கொடுக்கப்பட்ட எண்ணை மீண்டும் ரிவ்யூ பண்ணுவோம். அந்த மாதிரி இன்றைக்கும் பண்ணுவோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன ரிசல்ட்டு நம்ம என்ன கொடுத்தோம்னு பார்ப்போம். நேற்றைய பொறுத்தவரைக்கும் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 730 904 கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 4 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கொடுத்துருந்தோம், 4 சி போர்டில் வரும்ன்ற ஒரு சஜஷன் வச்சுருந்தோம். அது யார் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த அடிப்படையில் தான் நம்ம ரிசல்ட் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5 கொடுத்துருந்தோம், ஆனால் 5 வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா முந்தைய ரிசல்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 9 கொடுத்துருந்தோம், சி போர்ட்லேயும் 4 கொடுத்துருந்தோம். பவரில் 5 0 ஆக்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய வின்னிங்காக இருந்திருக்கும். அந்த அடிப்படையில் கொஞ்சம் முன்னாடி போனீங்களா அந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் ரிசல்ட்டு அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி மிஸ் ஆகலாம், ஆனால் மறுநாள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அதுக்கு மறுநாள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி பார்க்கணும், வாட்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். ஏன்னா ரெகுலராக அதே நம்பரை அன்றைக்கி அடிக்கக்கூடிய ரிசல்ட்டை எடுத்து கொடுக்குற அளவுக்கு யாராலும் முடியாத காரியம். அந்த அடிப்படையில் கொஞ்சம் முன்னோக்கி போங்க. கொஞ்சம் முன்னோக்கி போகிற ரிசல்ட்டுங்களை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, வாங்க இன்றைக்கான ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கி பொறுத்தவரையிலும் என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 19/2024. கம்பெனி பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி. ட்ரா நம்பர் 389. இன்றைக்கான ஏபிசி கேசிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஜேபிசி இங்கே பார்த்தீங்கன்னா 29 இருக்குது, புரியுதுங்களா? 29 இருக்குது. இப்போது 29 இங்கே 0, அதாவது 30 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 309, அப்போது 09 309, அப்போது 3094. அப்போது 4க்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும், புரியுதுங்களா? 309 அப்போ 9494க்கான ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக 4 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 098 இருக்குது, புரியுதுங்களா? 098 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 70898 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 98. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 48 இருக்குது, புரியுதுங்களா? 48. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 48 ஏன்னு பார்த்தீங்கன்னா 48 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 08, அப்போது 408. இப்போது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போது இந்த 708 அப்படின்ற அடிப்படையில் பி போர்டில் 8க்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அந்த அடிப்படையில் பி போர்டில் 8 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9க்கான வாய்ப்பும் உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 309 இருக்குது. இப்போது 09 பார்த்தீங்களா? 09 அப்போது 09 இன்னொரு 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 99 இருக்குது, புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 99 இருக்குது. ஏன் இந்த 99 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 408, அப்போது இங்கே 8 வந்திருக்க வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 408 பதிலாக இப்போ பாருங்கள் 409 எடுத்துருக்காங்க. இப்போ 9 8 இல்லை 99, புரியுதுங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 99க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 099 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 49 புரியுதுங்களா? 09 புரியுதுங்களா? 099 அப்படின்ற அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு 9க்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 9க்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டு
சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையிலும் 5க்கான வாய்ப்பு இருக்குது. 5க்கான வாய்ப்பு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 4 5 புரியுதுங்களா? 2 4 5 இப்போ பார்த்தீங்கன்னா 205 இப்போ பார்த்தீங்கன்னா 205 அப்போது 205 என்ற அடிப்படையில் 4 5 இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் 205 4 5 அப்போது 4 5ன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது சி போர்டை பொறுத்தவரையிலும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் 8க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 8 புரியுதுங்களா? 4 8 புரியுதுங்களா? 4 8 அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 8க்கான வாய்ப்பு இல்லைன்னா ஒரு 1க்கான வாய்ப்பு அமையுமான்னு பாருங்கள். புரியுதுங்களா? ஏன்னா 4 1 அப்படின்ற ஒரு வாய்ப்பு அமையுமான்னு பாருங்கள். புரியுதுங்களா? அப்போது ஒரு 1க்கான ஒரு வாய்ப்பும் சி போர்டில் இருக்குது. இதையும் பார்த்துங்க. இது நம்மளுடைய கெஸ்ஸிங். நம்ம இப்படி தான் கெஸ் பண்ணுறோம். நிச்சயமாக உங்களால் அதாவது உங்களுக்கு என்னால் ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்க முடியும். கொஞ்சம் என்னோட நீங்கள் சேர்ந்து ஒரு சில நேரங்களில் நீங்களும் என்னோட உடன்பட்டு நம்ம கொடுக்குற ரிசல்ட்டை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி இது பண்ணுங்கள். நான் ரிசல்ட்டு சரியாக கொடுக்குறேன்ற நேரத்தில் நிறைய பேர் என்னை வாட்ச் பண்ணுறதில்ல. ஆனால் அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்த்து மறுநாள் தான் அதை இது பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் யாரை விரும்பணுமோ யாரோட சேனலை பார்த்தாலும் சரி அவங்கள ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். சரியான ரிசல்ட் கொடுக்குன்ற வேலையில் நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் கொடுக்கல ஆனால் நாளைக்கு வராதுன்றது எண்ணம் இல்லை. அதனால் ரெகுலராகவே யாரை பார்த்தாலும் ரெகுலராகவே பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக நிச்சயம் ஒரு நாள் அதுலேருந்து வின்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். பார்க்குறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு தான் அது ஒரு நாலேஜை வளர்க்கும். நீங்கள் ரெகுலராக நிறைய பேரை பார்க்கும்போது உங்களுக்கு தனித்தனி ஒரு நாலேஜ் வளர்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையாவது நீங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணலாம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி எடுத்து கொடுப்போம். இந்த வெற்றி பார்த்தீங்கன்னா இந்த எண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக பயன்பட்டால் பே பண்ணி விளையாடுங்க. சரி வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் ஏபிசி கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் கெஸ்ஸிங். எத்தனை நம்பர் பார்த்தீங்கன்னா 5 நம்பர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 948 549 இந்த எண்ணெய் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது தவிர்க்க முடியல. அந்த அடிப்படையில் கொடுத்துருக்கேன். பார்த்துக்குங்க. இது நம்மளுடைய கெஸ்ஸிங், தனிப்பட்ட கெஸ்ஸிங். பயன்படுத்தி தாராளமாக விளையாடுங்க. ரெகுலராகவே பாருங்கள். பார்க்குறது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்ம எப்படி நான் ஒரு மைண்ட் செட்டில் கொடுப்பேன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஒரு மைண்ட் செட்டில் கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாலேஜை வளர்க்கும். இந்த கேமிங் எப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். ஆல் போர்டில் மீண்டுமே 5 கொடுக்குறேன். ஏன்னா இன்றைய முறையில் 5 வருவதற்கான நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் 5 கொடுத்துருக்கேன். பாருங்கள், சரியான நம்பர் போட்டு வின்னிங் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.